குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மனோ மேத்ஸ் G11. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா +1 மேத்தமெட்டிக்ஸ் அசைன்மெண்ட் கேட்டாங்க இல்லையா, ஒப்படைப்பு. அதில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. இஃப் n of p of a 1024, n of p of b 32, n of a union b 15 அப்படின்னா n of a into s b கேட்டிருக்கு. இப்போ 1024 எப்படி எழுதலாம்னா 2/10 எழுதலாம். ஓகே, 32 2/5 எழுதலாம். சரிங்களா? இப்போ இதிலிருந்து n of a என்ன எழுதலாம்னா n of a 10. இந்த 10 எங்கேருந்து வந்துச்சு? இந்த பவரில் இருக்கிற 10 தான் நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது n of b is 5. 5 எங்கேருந்து வந்துச்சு? இங்கேருந்து வந்திருக்கு. சரிங்களா? இப்போ n of a union b அவங்களே கொடுத்துட்டாங்க. What is the formula for a intersection b? n of a intersection b is equal to n of a plus n of b minus n of a union b. What is n of a? n of a is 10, n of b is 5, n of a union b is 15. So 15 minus 15, 0. சரிங்களா? So very easy sum. 1024 2 பவர் எழுதும்போது 2/10. அப்போ n of a-க்கு 10 கிடைக்குது. 2/5 32 2/5 எழுதுனோம்னா n of b-க்கு 5 கிடைக்குது. n of a b அவங்களே கொடுத்துட்டாங்க 15. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 10 + 5 15 minus 15 0. அப்போ n of a intersection b-யோட ஆன்சர் என்னது? 0. இப்போ 12th கொஸ்டின். s equal to 1 to 3, b is 1,1 1,2 2,2 1,3 3,1 ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ரிஃப்ளெக்சிவாக செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? what is reflexive meaning? the element a is related to a. in a set all the elements are related to itself. இப்போ there are 3 elements 1 2 3. இப்போ 1 is 1,1 1 is related to 1, 2,2 2 is related to 2. what is 3,3? 3,3 இருக்குதான்னு பாருங்கள். 3,3 இல்லை. the element 3 is not related to 3. அதனால் இது என்ன கிடையாது? இது ரிஃப்ளெக்டிவ் கிடையாது. ஓகே, அடுத்து சப்போஸ் 3,3 இருந்ததுன்னா இது என்னதான் மாறிடும்? அதாவது தற்சுட்டு தொடர்பாக மாறிடும். செகண்ட் பார்த்திங்கன்னா சிம்மெட்ரிக், அதாவது சமச்சீர். சிம்மெட்ரிக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அதனுடைய ஜென்ரல் என்னதுங்க? a ரிலேட்டட் b அண்ட் b ரிலேட்டட் டு ஏன்னு இருக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு எலிமெண்ட் எடுங்க 1,2. இது 2,1 இருக்கா? 2,1 நாட் பிலாங்கிங் டு p. சரியா? ஸோ 2,1 1,2 2,1 இருக்கணும். 2,1 இருந்ததுன்னா இது சிம்மெட்ரிக்காக இருந்திருக்கும். இப்போ இல்லாதனால இது என்ன கிடையாது? சிம்மெட்ரிக் கிடையாது. அப்போ 2,1ங்கிற எலிமெண்ட்டை பியில் சேர்த்த உடனே எதாக மாறிடும்? சிம்மெட்ரிக்காக மாறிடும். ஸோ தேர்ட் ஒன் ட்ரான்சிட்டிவ். வாட் இஸ் ட்ரான்சிட்டிவ்? a is related to b and b is related to a implies, wait, transitive என்ன meaning? There are 3 elements. a is related to b and b is related to c implies a is related to c ன்னு இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இது என்ன சொல்லலாம்? டிரான்சிட்டிவ்னு சொல்லலாம். இப்போ ஏதாவது ஒரு சம் ஒரு எலிமெண்ட்ஸ் எடுத்துங்க. இப்போ 3,1 எடுத்துங்க. 3 is related to 1 and 1 is related to implies 3 is related to 1 பார்க்கணும். 3,1 1,2 அப்படின்னு இருந்துச்சுன்னா 3,2 இங்கே இருக்குதான்னு பாருங்கள். 3,2 இருக்கா? Pயில் இல்லை. 3,2 is not belonging to P. ஓகே, அப்போ இது என்ன கிடையாது? டிரான்சிட்டிவ் கிடையாது. அதாவது சமான தொடர்பு கிடையாது. ரிப்ளேசிவில் சிமெட்ரிக்கில் டிரான்சிட்டிவ் இல்லைன்னா இது இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். எப்போ இதெல்லாம் மாறும்? இந்த எலிமெண்ட்ஸில் 3,3 2,1 3,2. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம்
இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவாக மாறிடும். தென் இட் இஸ் ஈக்குவல். So third question, if f is mapping from R to R, f of x equal to 2x square minus 1, find the pre-image of 17, 4 minus 2. ஓகே, இப்போ f of x என்ன கொடுத்துருக்கு? f of x வந்து 2x square minus 1. இப்போ நமக்கு என்ன pre-images கேட்டனால நம்ம என்ன பண்ணணும்? this is equal to 17. இப்போ தனித்தனி pre-image கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? இது மாதிரி எழுதலாம். 4 2x square minus 1 is equal to minus 2. ஸோ இமேஜ் வேணும்னா எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். ப்ரீ இமேஜ் வேணும்னா ஈக்குவல் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு என்ன கிடச்சிது, எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருந்திருந்தால் 17 கிடச்சிருக்கும். இப்போ 2x square is equal to 18, x square is equal to 9, x equal to plus or minus 3. Okay, there are so two pre-images for 17. Here 2x square is equal to 5, x square is equal to 5 by 2. So x equal to plus or minus root 5 by 2. சரிங்களா? ஸோ ப்ளஸ் root 5 by 2 மைனஸ் root 5 by 2 இதுதான் வந்து 4னுடைய ப்ரீ இமேஜஸ். இங்கே கவனிங்க, 2x square is equal to minus 2 plus 1, ஸோ minus 1. x square is equal to minus 1 by 2, x equal to plus or minus root of minus 1 by 2. இப்போ ரூட்டுக்குள்ள வந்து என்ன வந்திருக்கு? மைனஸ் வந்திருக்கிறதுனால இதுக்கு என்ன கிடையாது, there is no real root. சரியா? மைனஸ் வந்துன்னா அது வந்து என்ன எண்? ஸோ இமேஜினரி பார்ட், இது வந்து கற்பனை எண். சரியா? காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதனால் இப்போ வந்து நமக்கு தேவையில்லை. அதனால் அங்கே என்ன எழுதலைன்னா -2 has no pre-images. இதுக்கு என்ன கிடையாது, ஏன்னா R2R தான் ஃபங்க்ஷன் வந்து R2Rனால ஆரில் வந்து இந்த நம்பர் கிடையாது. இட் இஸ் நாட் ரியல் நம்பர். ஓகே, ஸோ 14th கொஸ்டின், ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் f of x 1 by 1 minus 2 cos x. இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 minus 2 cos x இது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். எப்போதுமே டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும். இப்போ இதை கண்டுபிடிங்க, டொமைன் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போது 1 is equal to 2 cos x, cos x is equal to 1 by 2, எல்லாமே நாட் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ cos x என்ன வரும், எக்ஸுக்கு என்ன வரும், இது வந்து என்ன டிகிரி, cos 60 தான் 1 by 2. ஆமாம் தானே? இப்போ 60க்கு இது எப்படி எழுதலாம் நீங்கள், 5 by 3 நாட் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2n பை ஆட் பண்ணிக்கிங்க, ஏன்னா ஆல் பாசிபிள் வேணும் இல்லையா? சரியா? இப்போ டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டொமைன்? ஸோ டொமைன் இஸ் நத்திங் பட் ஆர் மைனஸ், இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து டொமைன். சரியா? ஸோ நான் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறனால cos x 1 by 2 வருது, cos 60 1 by 2னால 5 by 3. ஸோ 2n பை ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ டொமைன் இஸ் நத்திங் பட் r மைனஸ் 2n ப்ளஸ் 5 by 3. ஓகே, ஓகே 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஃப்ஜி கொடுத்தாச்சு. எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1,4 2,5 3,5. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 1 வந்து என்ன வருது 4, எஃப் ஆஃப் 2 5, எஃப் ஆஃப் 3 5. இதில் ஜி ஆஃப் 4 1, ஜி ஆஃப் 5 2, ஜி ஆஃப் 6 4. இப்போ இதில் வந்து ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. வாட் இஸ் ஜி ஆஃப் எஃப் அப்படிங்கிறத என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் இந்த நம்பர்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1, ஜி எஃப் ஆஃப் 1 பதில் என்ன இருக்குதுங்க 4. வாட் இஸ் ஜி ஆஃப் 4? யூ கெட் 1. ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் இன்சைடில் எழுதிங்கன்னா எஃப் ஆஃப் 1, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1 வேல்யூ வந்து 4. இப்போ ஜி ஆஃப் 4 வேல்யூ வந்து 1.
ஓகே, அடுத்தது g ஆஃப் f ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு g ஆஃப் f ஆஃப் 2 5. ஸோ g ஆஃப் 5 என்னது 2 தான். சரியா? அடுத்து g ஆஃப் f ஆஃப் 3 பார்த்தீங்கன்னா g ஆஃப் f ஆஃப் 3 g ஆஃப் f ஆஃப் 3 என்ன இருக்குது 5. அப்போ g ஆஃப் 5 2. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எழுதுங்க, g ஆஃப் f ஃபங்க்ஷன் எழுதுங்க. 1,1 அடுத்து 2,2 அடுத்தது 3,2. ஸோ திஸ் இஸ் g of f. therefore g of f is exist. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா f of g காண இயலுமா? if f of g is exist, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், வேல்யூ வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? வேல்யூ வந்துடுச்சுன்னா இட் இஸ் ஓகே. வேல்யூ வருதான்னு பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும். இப்போ கவனிங்க, what is f of g of 4? g of 4 என்ன இருக்குது 1, g of 5 2, g of 6 4. இப்போ f of 1 ஓட வேல்யூ வந்து 4, f of 2 ஓட வேல்யூ வந்து 5. f of 4 இங்கே இருக்கா? இல்லையா? f of 4 என்னது இங்கே கிடையாது. சரிங்களா? f is mapping from the set has the elements 1 to 3 only. 4 is not available. அப்போ f of 4க்கு என்ன கிடையாது, வேல்யூஸ் இல்லை. அதனால் என்ன கிடையாது, f of g is not exist. f of g ஐ காண இயலாது. ஸோ வெரி ஈஸி சம். இது பாருங்கள். தேங்க்யூ.